நாம் இந்த உலகத்துக்கு சும்மா ஒன்றும் வரலை. ஆதி மனிதரும் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல இருந்து லாஸ்ட்டாக வர்ற வரைக்கும் உள்ள மனிதர்கள் வரிசையாக நின்று இறைவன்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அது என்ன ஒப்பந்தம்னு தெரியுமா? இறைவா, நான் உன்னையே வணங்குவேன், உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், நான் உனது அடிமை, உனது கட்டளைகளில் வாழ்வேன், ஹலால் ஹராம் பேணி வாழ்வேன், நான் தவறு இழைப்பேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்பேன் என்று உறுதிமொழி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். இதைத்தான் செய்துல் இஸ்திஃபார்னு சொல்லுது. சரி, இப்போ பூமிக்கு வந்தாச்சு, நம்ம மறுபடியும் இதே போல் இறைவன் முன்னாடி நிற்கப்படுவோம் என்பதையும் மறந்தும் வாழ்ந்தாச்சு. அதாவது மரணத்துக்கு பின்னாடி உயிர் தெழுப்பப்படுவோங்கிறதையும், கணக்கெடுப்பு தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குங்கிறதையும், நம்ம செய்த செயல்களுக்கு பற்றி விசாரணை கேட்கப்படுவோங்கிறத பற்றியும் மறந்து வாழ்ந்தாச்சு. அல்லாவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்போ எல்லாரும் மரணிச்சாச்சு. திருப்பி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி பின்னாடி இதே போல் நிற்க வச்சு கேட்பான் நம்மளுடைய ஒப்பந்தத்தை பற்றி. இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுறான். அத்தியாயம் 18:48 அவர்கள் யாவரும் உம்முடைய இறைவனிடத்தில் வரிசையாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே திட்டமாக இப்பொழுதும் நீங்கள் நம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இடத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்று கேட்கப்படும். அத்தியாயம் 18:48 படிச்சு